அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயபுரம் தொகுதி வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை காண்போம். ராயபுரம் என்று சொன்னால் அண்ணன் டி ஜெயக்குமார் தான். இந்த தொகுதியில் அவருடைய பாதம் படாத இடமே இல்லை. ஆக 1991 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அவர் அமைச்சராக இருந்தவர். அன்றையிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளி. அப்படி மக்களுக்காக உழைக்கின்றவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர், நல்ல குணம் படைத்தவர், எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு பழகக்கூடிய பண்புடையவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையில் சின்னம், மீனவர்களுடைய சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டலைக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பமே கிளம்பிட்டுது. ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, மறுபக்கம் உதயநிதி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கனிமொழி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் தேர்தல் இறங்கி இருக்குது. நான் இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் குடும்ப ஆட்சி தேவையா, வாரிசு அரசியல் தேவையா? ஏங்க அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எவராது உள்ள நுழைய முடியுமா? அப்படி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முன்னிலைப்படுத்துறாங்க, வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு கனிமொழி அம்மா நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா ஓரங்கட்டி வச்சிருக்கும் போதே இந்த குதிக்கிறாங்க. ஓட வச்சிருந்தா எப்படி? திருமதி கனிமொழி அம்மா அவர்களே, உங்களை நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடன் பிறந்த சகோதரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையில் இருக்கின்ற அழகிரிக்கு ஏற்கனவே ஆப்பு வச்சுட்டார். அவர் இருந்தா குடைச்சல் என்று அவர் அப்பொழுதே ஓரங்கட்டுப்பட்டு விட்டார். ஏதோ தப்பித்தவரை கனிமொழி அவர்கள் இப்பொழுது கட்சியில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி என்ன விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திரு கனிமொழி அவர்களே, உங்க தாத்தா உங்க அப்பாவையே நாங்கள் பார்த்துட்டோம். உங்களை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் அந்த அம்மா சொல்றாங்க, பாவம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சோன்னா ஆளுநராக போவான்னு. திருமதி கனிமொழி அவர்களே, இதையெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து பேசுறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அது வேற விஷயம். இப்பொழுது சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன கூட பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. இந்த கட்சி உயிரோட்டமுள்ள கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா கட்டி காத்தாங்க. அதுக்கு பிறகு தொண்டரால் கட்டி காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எவராலையும் அண்ணா திமுக விலைக்கு வாங்க முடியாது. சில பிடிஎம் இருந்தாங்க, அவர் தானா தொட தெரியப்பட்டது. நீங்க என்னென்னமோ ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்க. அண்ணா திமுக உடைக்க வழக்கு போட்டு இந்த கட்சிக்கு எந்தெந்த அளவுக்கு அவப்பெயர் உண்டாக்கணுமோ அதெல்லாம் உண்டாக்கி பார்த்தீங்க.
அதெல்லாம் எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களோடு தூள் தூளாக்கப்பட்டது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டில் அதே முக்கியம். நாட்டில் உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சின்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட. நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன், இதில் என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் வந்து நம்முடைய பண்பு தானே, நம்மளுடைய பண்பு தானே. அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத ஒருவர்கிட்ட போய் என்னதான் பேசி பிரயோஜனம்? வேற உனக்கு என்ன தெரியும்? எங்களுடைய அதிமுக ஆட்சியில் இது தவறுன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது, இருந்தா தானே சொல்ல முடியும். அதிமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டு பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். அப்படி அம்மா காலில் விழுந்து தப்பு. அம்மா ஏங்க, எங்களை எல்லாம் ஆளாக்கினவர் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஆளாக்கிய இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் ஆளாக்குனது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தானே. ஆக நாங்க அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்ன தவறுண்டா? ஏன்னா உனக்கு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் உங்க தாத்தா திமுக தலைவர், உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர். உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் இப்படி கீழே நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இங்க வந்தேன். அந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. செல்வ செழிப்பில் வாழ்ந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆணவம் இருக்கக்கூடாதப்பா தம்பி. ஆணவம் இருக்க பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் அழகா பேசுவார். பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் தோழா, அது எங்க இடத்துல இருக்குது. அதனாலதான் நாட்டு மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் எங்களுக்கு செல்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது இல்லாதனாலதான் இன்றைக்கு ஊரூரா போய் அப்பா மகன் அத்தை 3 பேரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, தன்னை வளர்த்த கட்சிக்கு துரோகம் செஞ்சோமா? திரு கனிமொழி அம்மையா அவர்களே, நான் 1974 கட்சியில் சேர்ந்தேன். கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வயது 19 முடிஞ்சு 20 வயசு. அதிலிருந்து இதுவரை பெறலாமல் இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்திருக்கின்றேன். இந்த கட்சிக்கு பாடுபட்டிருக்கிறேன், இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறேன். எங்களுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. நாங்க போராட்டம் பண்ணி மக்களுக்காக போராட்டம் பண்ணி சிறை சென்றோம். உங்களுக்கு எங்களுக்கு அதான் வித்தியாசம். திருமலை கனிமொழி அவர்களே, நாவடக்கம் தேவை. யாருக்கோ வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. அப்புறம் இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுக ஆகிட்டு தான். இதை தாண்டா தினம் தெளிவு பேசிட்டே இருக்கிறீங்க. திரு ஸ்டாலினா, திரு கனிமொழியுடைய அண்ணன் ஸ்டாலினும் அதான் பேசுறாரு, பிறகு உதயநிதியும் தான் பேசுறாரு, கனிமொழியும் தான் பேசுறாரு. வேற என்னதான் பேசுற சொல்லு? என்ன அம்சம்? என்ன பாகிஸ்தான்காரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவர் போய் பார்ப்பது தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு, பதறாரு. ஏன்னா ஊழல் அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஊழலை போய் ஏதாவது போட்டு கொடுத்து தனக்கு ஆபத்து வந்து விடும் என்று அந்த பயத்தில் தான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருது. திருமதி கனிமொழி அவர்களே, உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது, ஞாபகம் வைத்துட்டு பேசுங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் முடியல, இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அவர்களை நம்பி பேசி மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போகாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு வேலை இல்லையா? வேற எங்கே வேலை இருக்குது? வேலையாவது கூடமா? நீயாவது கொடு. பேசுறதுக்குன்னு ஒரு வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதை வேணாலும் பேசலாமா? திருமதி கனிமொழி அவர்களே, ஏற்கனவே நான் 195 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக போய் மக்களை சந்தித்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இப்போ சுமார் கிட்டத்தட்ட 18 20 மாவட்ட மக்களை நேரடியாக சென்று எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களால முடியல, ஏத்துக்க முடியல. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, அதனால பதறாங்க. ஆக அவருடைய பதறுகின்ற பொழுது அது வெளிப்பாடு தெளிவா தெரியுது. இந்த தேர்தலில் தோல்வி ஜுரம் திமுகவை ஒட்டி கொண்டது. அதனால்